சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நாம் எப்படி அனைவருக்கும் சுகதாமம் செல்வதற்கான வழி சொல்வது என்ற கவலை உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுதான் புருஷோத்தமர் ஆவதற்கான சங்கம யுகம் என்று அனைவருக்கும் தெரிய வேண்டும். பரமபிதா ஒரே ஒருவர்தான். அவரை அனைத்து குழந்தைகளும் மறந்துவிட்டனர். அனைவரும் சுகத்தில் செல்வதில்லை. சிலர் சுகத்தில், சிலர் சாந்தியில் சென்று விடுகிறார்கள். சிலர் சத்யுகத்தில் பாகத்தை நடிக்கிறார்கள். சிலர் திரேதா யுகத்தில், சிலர் துவாபர யுகத்தில் பாகத்தை நடிக்கிறார்கள். மனிதர்களுக்கு தந்தை சுகம் சாந்தியின் ஆஸ்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று எப்படி வழிகாட்டுவது? உலகத்தில் அமைதி எப்படி ஏற்படுகிறது? அமைதி எப்போது இருந்தது? இதை அவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது? சேவாதாரி குழந்தைகள் வரிசை கிரமமான முயற்சியின்படி இதை சிந்தனை செய்வார்கள். உங்களுக்குத்தான் தந்தை தன்னுடைய அறிமுகத்தைத் தந்துள்ளார். முழு உலகத்தில் உள்ள மனிதர்களின் பாகத்தைப் பற்றியும் அறிமுகம் கொடுத்துள்ளார். ஆத்மாக்கள் அனைவரும் சாந்திதாமத்திற்கு வருகிறார்கள். எப்போது நாடகம் முழுமையடையுமோ அப்போது அங்கே செல்கிறார்கள். பாபா வருவதே தூய்மையற்ற உலகத்திலிருந்து அனைவரையும் அழைத்துச் செல்வதற்காகத்தான். உத்தமத்திலும் உத்தமமான ஆத்மா புருஷ். எதுவரை ஆத்மா தூய்மையடையவில்லையோ அதுவரை உத்தமமான ஆத்மாவாக ஆக முடியாது. நிராகார பகவான்தான் படைப்பவர் ஆவார். ஆனால் அவர் எப்படி படைக்கிறார்? அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம் என்ன? பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லிவிடுகிறார்கள். பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு பொருளே கிடையாது. குழந்தைகள் ஞானக்கடலை கடைய வேண்டும். பாபா ஞானக்கடலை கடைவதற்கான யுக்தியை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆத்மா கூட முதலில் தூய்மையாக சதோபிரதானமாக இருக்கிறது. எப்போது தமோபிரதானம் ஆகிவிடுகிறதோ அப்போது தந்தை வருகிறார். தந்தை வந்துதான் சதோபிரதானமான சுகதாமத்தை உருவாக்குகிறார். சாந்திதாமத்தில் அனைவரும் தூய்மையாக இருக்கிறார்கள். பிறகு இங்கே வந்து மெதுவாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஒவ்வொரு மனிதரும் சதோ, ரஜோ, தமோவாக கண்டிப்பாக ஆகிறார்கள். இது பகவானுடைய மகா வாக்கியமாகும். என்னை நினைவு செய்வதன் மூலம் இந்த 5 பூதங்களும் விலகிவிடும். பாபாவிற்கு கூட சிந்தனை வந்தது. அப்போது நான் சென்று அனைவரையும் சுகமானவர்களாக ஆக்குவேன் என்ற எண்ணம் வந்தது. கூடவே குழந்தைகளும் உதவியாளராக ஆக வேண்டும். சிருஷ்டிக்கு வந்ததுமே தமோ பிரதானம் ஆவதில்லை. ஒவ்வொரு பொருளும் முதலில் சதோ பிரதானமாக, பிறகு சதோ ரஜோ தமோவில் வருகிறது. நேரமும் கிடைத்திருக்கிறது. உடனடியாக யாரும் சம்பூர்ணம் ஆகிவிட முடியாது. சதோபிரதானம் ஆவதில் நேரம் பிடிக்கிறது. நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் ஒளியின் புள்ளி, பிந்துரூப ஆன்மா. நான் பரமபிதா பரமாத்மா சிவபாபாவின் நேரடி குழந்தை. பாபா எனக்கு ஆசி, அன்பு, ஞானம் தருகிறார். பாபாவின் அன்பில் வளர்கின்றேன். அடிப்படை அடையாளம் தூய்மை. ஆதாரம் பாபாவின் அன்பு, கருவி ஞானம். ஞானத்தால் நான் நற்குணங்களை நிலைநிறுத்துகிறேன். நற்குணங்களால் நான் சக்தி பெறுகிறேன். சக்தியால் ஆனந்தமும் சுகமும் பெறுகிறேன். ஆனந்தத்தின் உச்சம் அமைதியும் ஆழ்ந்த சத்தமின்மையும். நான் தேவதா இயல்பைப் பெற்றுள்ளேன். ஆன்மீக பயணத்தில் முன்னேறுகிறேன். பாபாவின் வாரிசு. நான் ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறேன். நான் ருத்ர ஞான யக்ஞத்தில் பாவங்களை எரித்துவிட்டேன். நான் பழைய சன்ஸ்கர்ங்களை அழித்துவிட்டேன். நான் பாபாவின் ஆசிகளால் நிரம்பியுள்ளேன். நான் ஒளி ரூபமாக விளங்குகிறேன். நான் ஆன்மீகத் தீயின் ஜோதியாக இருக்கிறேன். நான் பாபாவின் சேவைக்கு கருவி. நான் நிமித்தமான கர்மயோகி. செய்விப்பவர் தந்தை. நான் பாபாவுடன் இணைந்து செயல்படுகிறேன். என் ஒவ்வொரு செயலும் பாபாவால் நடத்தப்படுகிறது. நான் பாபாவிற்கு கருவி மட்டுமே. நான் எப்போதும் செய்விப்பவர் நினைவில் இருக்கிறேன். நான் கவலையற்ற சக்கரவர்த்தி. செய்பவர் பாபா. நானோ கருவி என்ற உணர்வால் சுதந்திரம் கிடைக்கிறது. நான் மாயாவை வென்றவன். கர்மேந்திரியங்களை வென்றவன். இயற்கையை வென்றவன். பாபாவின் சக்தியால் எல்லாவற்றையும் வென்றுள்ளேன். சதா சுயராஜ்யத்தில் இருக்கிறவன். கர்மயோகி.
ஆனாலும் கர்மத்தால் சுமை ஏதுமில்லை. நான் கர்மம் செய்பவன், அதன் பலன் பாபாவுக்கே. கர்மயோகி என்னுடைய அடையாளம். நான் பாபாவின் ஆணைப்படி செய்பவன். செய்பவர் பாபா என்ற உணர்வு எனக்கு ஒளி, கிரீடம் தருகிறது. கவலையற்ற நிலை தருகிறது. அகங்காரம் நீக்கும். கருவி என்பதால் சுமை எதுவும் இல்லை. சுதந்திரமாயிருக்கிறேன், ஆனந்தமாயிருக்கிறேன். எப்போதும் வெற்றியாளன். நான் உலகிற்கு ஆசிகளைக் கொடுக்கிறேன். ஆன்மாக்களுக்கு உதவுகிறேன். பிரபஞ்சமெங்கும் அன்பை பரப்புகிறேன். தூய அதிர்வுகளால் உலகத்தை நிரப்புகிறேன். பாபாவின் தூய ஆசிகளின் கருவி. நான் தெய்வீக ஒளியாக விளங்குகிறேன். நான் சாந்தியின் கடலின் குழந்தை, ஆனந்தத்தின் கடலின் குழந்தை, சக்தியின் கடலின் குழந்தை, ஞானத்தின் கடலின் குழந்தை, அன்பின் கடலின் குழந்தை. நான் யோகத்தால் சக்தி பெற்றவன், பூரணமடைந்தவன், தேவதா இயல்பில் நிலை கொண்டவன், சகல நற்குணங்களின் நிறைவு பெற்றவன், சகல சக்திகளின் உரிமையாளர். சந்தோஷத்தின் வடிவம், ஆனந்தத்தின் வடிவம், சாந்தியின் வடிவம். நான் பூரண தேவதா, ஆன்மாவாய் நிலைத்தவன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.